கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு கச்சோரி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி பிடிக்கிற பதம் இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். இது 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகா, சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க கொரன்னு. இப்போ இதை வதக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச மிக்சர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா அந்த அரோமா ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வந்ததும் ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா மிளகாய்த்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வதக்கி வச்சுருந்த கடலை மாவு மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மசாலா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். வேக வச்சு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கச்சோரிக்குள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கச்சோரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். மைதா மாவு கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் உள்ளே வைக்கிற மசாலா சின்னதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சு மூடிக்கலாம். மூடிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மசாலா வெளியே வந்துடும். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் வந்ததும் ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பொரிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக சூடானால் போதும். நம்ம கச்சோரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அதுவே மேலே எம்பி வரும். இந்த மாதிரி நல்லா 2 சைடும் கோல்டன் கலரில் வந்ததும் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டீ டைம் சாட் ஐட்டமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.